ஹாய், ஹலோ, வெல்கம். எல்லாருமே நான் டெல்லிக்கு போனது வந்து கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். ஸோ அது எப்படி நடந்ததுன்னா, எங்களுக்கு வந்து ராஷ்டிரபதி பவன்லேருந்து நான் வந்து ஆக்சுவலா ஒரு விமென்ஸ் கிளப்ல இருக்கேன் கோயம்புத்தூர்ல. ஸோ அந்த விமென்ஸ் கிளப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்விடேஷன் அனுப்பியிருந்தாங்க. இந்த மாரி விமென்ஸ் டே செலிப்ரேஷனுக்காக எங்க எல்லாரையுமே வந்து ராஷ்டிரபதி பவனுக்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் அங்க நெறைய ஸ்டால்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. உள்ள வந்து கேமரா நமக்கு அலவுட் இல்ல அப்படின்றதுனால, நான் வந்து உள்ள எதுவுமே ஷூட் பண்ண முடியல. இது எல்லாருமே நாங்க வந்து ஃப்ளைட்ல டேக் ஆஃப் ஆகுறதுக்கு முன்னாடி வந்து நாங்க எல்லாமே வீடியோ எடுத்த கிளிப்பிங்ஸ் தான் இப்போ நீங்க பார்த்துட்ருக்கிறது. ரொம்ப ஜாலியா வந்து நாங்க கிளம்புனோம். எங்களுக்கு வந்துட்டு கோயம்புத்தூர்ல இருந்து தான் டெல்லி டைரக்ட் ஃப்ளைட் வந்து நாங்க கிளம்புனோம். இப்போ வந்து ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆக போகுது. ஒரு மாரி பயமா அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கும். ஜாலியா நாங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணோம். ரொம்ப ஒரே வைபா இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஏன்னா, யாரையுமே நாங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு அவ்ளோ சீக்கிரமா நாங்க மீட் பண்ணது கிடையாது. கரூர் டீம்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ கோயம்புத்தூர் டீம்லேருந்து எல்லாருமே வந்திருந்தாங்க. நாங்க எல்லாருமே ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணோம்னு தான் சொல்லணும். இப்போ வந்து நமக்கு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆயிடுச்சு. உங்களுக்கு மெதுவா மேல பார்க்கும்போது தெரியும். நெறைய வீடு அதெல்லாம் பாருங்களேன், எவ்ளோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஏரோப்ளேனோட அந்த நிழல் பாருங்களேன், அந்த கட்டடத்து மேல விழுது. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும். நல்லா நம்ம உத்து கவனிச்சோம்னா கண்டிப்பா தெரியும். பாருங்க. எப்பவுமே டேக் ஆஃப் ஆன பின்னாடி மேலேருந்து நம்ம கீழ பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ வந்து ஃபீல் பண்ணவங்க மட்டும் தான் தெரியும். ஸோ நீங்க எல்லாருமே கண்டிப்பா ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே. கோயம்புத்தூர் டூ டெல்லி வந்து பார்த்தீங்கன்னா, 3 ஹவர்ஸ் ட்ராவலுங்க. எங்களுக்கே ரொம்ப வந்து ரொம்ப லாங்கா போயிட்டுருக்க மாரியே இருந்தது. இப்போ நமக்கு டெல்லி வந்துட்டோம். இது வந்து அங்கேருந்து ஒரு ஸ்டேடியம் போல. ஆனா ரொம்ப அழகா இருந்தது. நான் மேலேருந்து வீடியோ ஷூட் பண்ணும்போது ஒரு மாரி சன்ஃப்ளவர் மாரி அழகா இருந்தது. இப்ப அங்க டெல்லியில இருக்க வீடுங்கலாம் பாருங்களேன், எவ்ளோ பக்கத்துல பக்கத்துல இருக்குன்னு பாருங்களேன். எவ்ளோ அப்படியே அழகா என்னமோ அடுக்கி வச்ச மாரியே இருந்தது. எங்களுக்கும் புதுசா இருந்தது மேலேருந்து பார்க்கும்போது எல்லாமே. அங்க பாருங்க அந்த ரோட்ல வண்டி எல்லாமே போயிட்டுருக்கு. எவ்ளோ அழகா வியூ இருக்கு பாருங்களேன். எப்படியோ ஒரு வழியா ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆக போதுங்க. பக்கத்துல வந்துட்டோம். டெல்லி ரீச் ஆயாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துட்டு ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆயிடும். ஃப்ளைட் லேண்ட் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க எல்லாருமே வந்து எங்களோட லக்கேஜஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணிட்டு, வெளியில வந்த உடனே வந்துட்டு எங்களுக்காக தனியா வந்து 2 கார் ரெடியா இருந்தது. ஸோ நாங்க எல்லாருமே வந்துட்டு அவங்கவங்க ஒரு 15 மெம்பர்ஸ் நாங்க போயிருந்தோம். ஸோ எல்லாமே 2 கார்ல வந்து ஸ்ப்ளிட் ஆயிட்டோம். ஏர்போர்ட்லேருந்து நாங்க ஃபர்ஸ்ட்டு போனது தமிழ்நாடு ஹவுஸ். இந்த ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ன்னு தாங்க சொல்லணும். இங்க ரொம்ப அழகா இருந்ததுங்க. வெளியில வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ் தாய் இந்த மாரி வந்து நெறைய சிற்பங்கள் எல்லாமே அங்க வச்சிருந்தாங்க. ரொம்பவே பார்க்கறதுக்கு அழகா இருந்ததுங்க. இந்த சிலை வந்து பார்த்தீங்கன்னா, வரவேற்புல வந்து முன்னாடி என்ட்ரன்ஸ்ல அழகா வச்சிருந்தாங்க. ரொம்ப அழகா நீட்டா மெயின்டெயின் பண்ணிட்டுருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருந்ததுன்னு தாங்க சொல்லணும். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ஹோட்டல் வந்து டெல்லிலயும் இருக்கு. ஸோ நீங்க கண்டிப்பா போனீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்க. இந்த சிலைங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வுட்லயே வந்து கார்வ் பண்ணியிருக்காங்க. நம்மளோட பரதநாட்டியம் கான்செப்ட்ல அங்க இருக்க ஒவ்வொரு சிலையோட ஸ்டெப்ஸ் எல்லாமே அழகா வந்து ஹைலைட் பண்ணி காமிச்சிருந்தாங்க. நான் உங்களுக்கு இப்ப முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த கணேஷ் வந்து வச்சிருந்தாங்க. ரொம்ப அழகா இருந்தது. 5 முகம் இருக்க மாரி ஒரு விநாயகர் வந்து வச்சிருந்தாங்க. இப்போ உங்களுக்கு என்ட்ரன்ஸ் காமிக்கிறேன் பாருங்களேன். ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க. ரொம்ப அழகா வந்து நீட்டா மெயின்டெயின் பண்ணிட்டுருக்காங்க. கற்பக மரம். இது வந்து பார்த்தீங்கன்னா, வரவேற்பு. எனக்கு இந்த விநாயகர விடுறதுக்கு தாங்க மனசே இல்ல. ரொம்ப அழகா இருந்தாங்க. ரொம்ப சூப்பரா வந்து அந்த கார்விங் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. இது வந்து உள்ள டைனிங் ஹால். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஹோட்டல் ஃபுல்லாவே இந்த மாரி தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப நீட்டா, அழகா ஃப்ரேம் பண்ணி வச்சிருந்தாங்க. அங்க போய் பார்க்கும்போது தான் நமக்கே ஒரு ஆசையா இருந்தது. எவ்ளோ அழகா வந்து தஞ்சாவூர் பெயிண்டிங்ஸ்லாம் வச்சிருக்காங்க அப்டின்ட்டு. ரொம்ப அழகா நம்ம தமிழரோட கலாச்சாரம் எல்லாமே அங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது முடிச்சுட்டு நாங்க அன்னைக்கு நைட்டு குதுப்பினார் போனோம். ரொம்ப சூப்பரா நைட்ல வந்து லைட் எல்லாமே போட்டு ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க. நெறைய டூரிஸ்ட் எல்லாமே உள்ள ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. நாங்களும் அங்கலாம் நின்னு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு, நெக்ஸ்ட் நாங்க போனது இந்தியா கேட் நைட்டு. ஸோ அங்க லைட் அந்த கொடி, தேசிய கொடியோட கலர்லலாம் லைட்லாம் போட்டிருந்தாங்க. அது முடிச்சுட்டு மறுநாள் காலையில விமென்ஸ் டே செலிப்ரேஷன். நாங்க எல்லாருமே ஒரு கேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். நாங்க எல்லாம் ரெடி ஆயிட்டோம். ஒரே மாதிரி சாரி எடுத்திருந்தோம். ஸோ ஒரு மெமரபிள் மூமெண்ட்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக
நாங்க எல்லாருமே ஒரே மாதிரி சாரி எடுத்திருந்தோம். ரொம்ப சூப்பரா இருந்தது. எல்லாரையும் வந்து ஒரே கலர்ல சாரில பார்க்கும்போது, நாங்க எல்லாமே கேக் கட் பண்ணி, எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்ட்டுட்டு, திரும்ப வந்துட்டு நாங்க ஜாலியா எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கா விமென்ஸ் டே விஷஸ் சொல்லிட்டு ஜாலியா வந்து கெளம்பிட்டோம். எங்க போனோம் அப்டின்னோம்னா, ராஷ்டிரபதி பவன் கேட் நம்பர் 35ல எங்களுக்கு உள்ள என்ட்ரன்ஸ்க்கு அலோவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கு எல்லாமே எங்கள இன்வைட் பண்ணியிருந்தாங்க. விமென்ஸ் டே செலிப்ரேஷனுக்காக எங்களோட அசோசியேஷன வந்துட்டு டெல்லியிலருந்து எங்கள இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நாங்க அதுக்காக தான் போயிருந்தோம். நெறைய பேருக்கு வந்து இது ஒரு எப்படி இவங்க போனாங்க? அப்டின்ற மாரி ஒரு கொஸ்டின் கண்டிப்பா இருக்கும். நாங்க வந்து அவங்க இன்வைட் பண்ணதுனால தான் டெல்லி போயிருந்தோம். ஸோ இது எல்லாமே வந்து ராஷ்டிரபதி முன்னாடி வந்து ஃப்ளவர் அந்த தோட்டம் எல்லாமே வச்சிருந்தாங்க. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, வாட்டர் ஃபால்ஸ் அந்த மாரி நெறைய விஷயங்கள் உள்ள இருந்தது. நாங்க அதெல்லாம் முடிச்சுட்டு ஏன்னா உள்ள வந்து நமக்கு ஃபோட்டோஸ் அலோவ்டு கிடையாது. ஸோ அதனால உள்ள ஃபோட்டோஸ் எதுவும் எடுக்க முடியல. இது வந்து நாங்க அன்னைக்கு ஈவ்னிங் வந்து பார்த்தீங்கன்னா, ரெட் ஃபோர்ட் வந்திருந்தோம். இங்க தான் வந்துட்டு நம்மள குடியரசு நாள் அன்னைக்கெல்லாம் வந்து, இங்க தான் வந்து கொடியேத்துவாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டுருக்கோம். பாருங்க அங்க கொடி பறந்துட்டு இருக்குங்களா? ஸோ அது வந்து நாங்க ஈவினிங் டைம்ல போயிருந்தோம். ஒரு மாரி சூரிய வெளிச்சத்துல அழகா இருந்தது. இந்த ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு மறுநாள் பார்லிமெண்ட் உள்ள வந்து அலோவ் பண்ணியிருந்தாங்க. ஸோ, அதுக்கு வெளியில நின்னு எடுத்த ஃபோட்டோஸ் தான். இது எல்லாமே நாங்க ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு, திரும்ப வந்துட்டு ஊருக்கு கிளம்புறதுக்கு வந்து டெல்லி ஏர்போர்ட் இது. இது உள்ள வந்து டெல்லியோட ஏர்போர்ட் உள்ளுக்குள்ள வந்து இருக்க இன்டீரியர்ஸ் இது எல்லாமே. ரொம்ப பெரிய ஏர்போர்ட்டுங்க. நடந்து நடந்து காலே வலிக்க ஆரம்பிச்சுருச்சு. திருப்பி எங்களுக்கு 6:00 தான் வந்துட்டு ஃப்ளைட் எடுத்தாங்க. ஸோ, வந்து இது எல்லாமே வந்து டேக் ஆஃப் ஆகும்போது எடுத்த வீடியோஸ். நீங்களே பாருங்க ரொம்ப அழகா இருக்கும். அந்த சூரியன் மறையிறதோட காட்சி, ப்ளஸ் அங்கலாம் வந்து நம்ம ஊர்ல பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பஸ் எல்லாமே லைனா நிக்க வச்சிருக்க மாரி, இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளைட்ஸ் எல்லாமே வந்து நிக்க வச்சிருந்தாங்க. நின்னுட்டு இருந்தது. பாருங்க, இன்னும் கொஞ்சம் மேல டேக் ஆஃப் ஆகும்போது தெரியும். நெறைய ஃப்ளைட்ஸ் இருந்தது அங்க. இங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். பாருங்க. நெறைய ரெட் அண்ட் ஒயிட், ப்ளூ அந்த மாரி நெறைய ஃப்ளைட்ஸ் இருந்தது. எங்களுக்கும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. ஆனா டெல்லி ஏர்போர்ட் வந்து பெரிய ஏர்போர்ட் இல்லைங்களா? ஸோ, அதனால ரொம்ப சூப்பரா இருந்தது. இது பாருங்களேன், டேக் ஆஃப் ஆன பின்னாடி அங்க எத்தன ஃப்ளைட் நிக்குது பாருங்களேன். நம்ம ஊர்ல எப்படி பஸ் எல்லாமே லைன்ல நிக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி நெறைய ஃப்ளைட்ஸ் வந்து நின்னுட்டு இருந்தது. நாங்களும் பாய் சொல்லிட்டு கோயம்புத்தூர் வந்துட்டோம். ஸோ ஃப்ளைட் லேண்ட் ஆன உடனே நாங்க எல்லாமே வெளியில வந்தோம். வெளியில வந்துட்டு எங்களுக்காக நெறைய பேர் வந்து காத்துட்ருந்தாங்க. நாங்க வந்து வெளியில வந்த உடனே பிரஸ், மீடியா அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து எங்கள இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக நின்னுட்டு இருந்தாங்க. எனக்கே இதெல்லாம் ரொம்ப புதுசா இருந்தது. ரொம்ப பெருமையாவும் இருந்தது. ஒரு விமனா இருந்து நம்மளால சாதிக்க முடியும் அப்படின்றத வந்து நாங்க காமிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு ரொம்பவே பெருமையா இருந்தது. போன அத்தன பேருக்குமே ரொம்ப பெருமையா இருந்தது. எங்களோட மேடம் அத பத்தி சொல்லுவாங்க. மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். நாங்கள் கோயம்புத்தூர்ல இருக்கிற ஆல் பிஸ்னஸ் உமன் அசோசியேஷன்லேருந்து கடந்த மார்ச் மாதம் 7th அன்னைக்கு நாங்கள் டெல்லி போயிருந்தோம். எதுக்காக அப்படின்னா மார்ச் 8 நடக்கக்கூடிய இன்டர்நேஷனல் உமன்ஸ் டேக்காக நாங்கள் ராஷ்டிரபதி பவனுக்கு வந்து நாங்கள் செலிப்ரேஷனுக்காக போயிருந்தோம். அங்கே சவுத் இந்தியன் எடிஷன் நடந்துச்சு. பல மாவட்டங்கள்லேருந்து வந்திருந்தாங்க. ஸோ நாங்கள் கோயம்புத்தூர் சார்பாக 13 பேர் இங்கேருந்து நாங்கள் போயிருந்தோம் அசோசியேஷன் சார்பாக. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லணும் அப்படின்னா வேறு லெவலாக இருக்கும். ஏன்னா ராஷ்டிரபதி பவனுக்கு அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் உள்ளார போக முடியாது. இந்த 1 மந்த்தில் வந்து நம்ம செலிபிரிட்டியாகவும் ஒரு அசோசியேஷன் மெம்பராகவும் உள்ளார போனாங்க எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. அது மட்டும் இல்லை, உமன்ஸ் டேயில் வந்து நிறைய பேர் வந்து விருதுகள் கொடுக்குறாங்க, நிறைய பேர் பெண்களை பற்றி பேசிட்டு இருக்காங்க. பட் எங்கள் அசோசியேஷன் சார்பாக இத்தனை பேரும் நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வேறு வேறு இடத்துக்கு நாங்கள் போகிறது பெரிய விஷயமா இருக்குது. எங்களை அங்கீகாரம் பண்ணி கொடுத்த ராஷ்டிரபதி பவனுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றிகளை தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி அங்கே பிரசிடென்ட் வந்து நாங்கள் பார்லிமெண்ட் ஹவுஸுக்கு இன்றைக்கி நாங்கள் விசிட் கேட்டிருந்தோம். அதுக்கும் வந்து ஒரு மினிஸ்டர்ஸ் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி போயிருந்தோம். அதுவும் எங்களுக்கு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்துச்சு. இது பெண்கள் எல்லாருமே போகக்கூடிய இடம், ஆனால் அவ்வளோ சீக்கிரம் போக முடியாத இடமுமாகவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்குமே, அனைத்து பெண்களுக்குமே என்னோட அசோசியேஷன் சார்பாக நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். பார்லிமெண்ட் மட்டும் இல்லைங்க, டெல்லியில் இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது அந்த ஏரியாவில் இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸையும் நாங்கள் எல்லாருமே எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அது சம்மந்தமாக நாங்கள் அடுத்த லெவலில் வந்து கார்பரேஷனில் பேசி எங்கள் அசோசியேஷன் சார்பாக ஒரு லோகோ வந்து நாங்கள் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நாளைக்கு போய் மனு கொடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸுக்காக நாங்கள் போயிருந்தோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த உமன்ஸ் டேயை எங்கள் அசோசியேஷனால் மறக்கவே முடியாது. தேங்க்யூ ஸோ மச்.